அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 104 உலகம் முழுவதையும் ஆண்டவர் உண்டாக்கி அவைகளை பாதுகாக்கிறதையும் பராமரிக்கிறதையும் குறித்து ஆதி ஆகமத்தை திரும்பி ஒரு தடவை பார்க்கும்படியாக இந்த சங்கீத ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார். சங்கீதம் 105 திரும்பி பார்க்கத்தக்கதாக நாணயத்தினுடைய ஒரு பகுதியாக ஆண்டவர் எத்தனை நம்முடைய வாழ்விலே உத்தமத்தோடும் உண்மையோடும் கூட அவர் செயல்பட்டு ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் தனிப்பட்ட மனிதனோடு கூட பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக ஒரு பெரிய இஸ்ரவேல் என்னும் தேசத்தை அவனுக்கு வாக்களித்தாரே, அதை கொடுக்கிற வரையிலும் எத்தனை உண்மை உள்ளவராய் இருந்தார், உத்தமமாய் தன்னுடைய உடன்படிக்கையில் நடந்து கொண்டார் என்பதையும் இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் நமக்கு திரும்பி பார்க்கும்படியாய் அவர் அழைக்கிறார். சங்கீதம் 106 நாணயத்தின் மறுபக்கமாக மனிதனானவன் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதற்கு ஆண்டவரே அவனுக்கு தகுதியை கொடுத்திருந்த போதிலும் கூட அநேக நேரங்களிலே அவன் உத்தமமின்மையையும் கீழ்ப்படியாமையையும் வெளிப்படுத்தினதை இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 106 அந்த சங்கீதத்திலே அவர்கள் எகிப்திலே அற்புத அடையாளங்களையெல்லாம் கண்டு அவர்கள் வந்தபொழுது 7ஆம் வசனத்திலேயே சொல்லுகிறது, அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் அடைக்கப்பட்டிருந்த பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணினவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி அத்தனை அற்புத அடையாளங்களையும் பார்த்த போதிலும் கூட ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிற ஸ்பாவம் அவர்களில் இருந்ததாக சங்கீத ஆசிரியர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 106 அதிகாரம் 13 15 வசனம் வரையிலும் அவர்கள் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இங்கே எங்களுக்கு இறைச்சிகள் சாப்பிட வேண்டுமே, எகிப்தின் அண்டையிலே பானைகள் அண்டையில் உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட்டோமே என்று சொன்னபொழுது ஆண்டவர் காடைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அதிலே பேராசை பிடித்தவர்களாக தின்றவர்களை ஆண்டவர் அங்கே அடிக்கவும் செய்தார். ஆத்துமாவிலே இளைப்பையும் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எதையும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை அவர்கள் மோசையின் மேலேயும் ஆரோன் மேலேயும் பொறாமை கொண்ட பொழுது ஆண்டவர் நாதாபையும் அபீபையும் அக்கினியின் மூலமாக அக்கினி ஜுவாலையின் மூலமாக அழித்த அந்த எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 1-35 வரை எழுதப்பட்ட சம்பவத்தையும் இங்கே ஆசிரியர் நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 106ஆம் சங்கீதம் 19-23 வரை அவர்கள் ஓரேபிலே விக்கிரகத்தை நமஸ்கரித்ததை, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை அங்கே மோசே இறங்கி வருகிறதற்கு, மலையிலிருந்து இறங்கி வருகிறதற்கு தாமதமான போது எங்களை வழிநடத்தும்படியாக செல்லும் தெய்வங்களை நீர் உண்டு பண்ணும் என்று ஆரோனிடத்தில் கேட்டபொழுது அவன் அவர்களுடைய பொன் ஆபரணங்களையெல்லாம் வாங்கி அக்கினியிலே போட்டு ஒரு வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொடுத்து விட்டான். ஆண்டவருடைய மகிமையை ஒரு கன்றுக்குட்டியினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி விக்கிரக ஆராதனை செய்கிற காரியத்தை, நியாயப்பிரமாணத்தை மோசையின் மூலமாக எழுதி கொடுத்த என் ஆண்டவர் அவர்கள் இங்கே கீழ்ப்படியாமையை விழுந்து போனதை இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை அவர்கள் விசுவாசியாமற் போனதையும் இங்கே குறிப்பிடுகிறார். 10 பேர் வேவு பார்க்கும்படியாக கானானுக்குள் சென்றுவிட்டு வந்தபொழுது அங்கே இருக்கக்கூடிய விளைச்சல்களையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு யோசுவாவும் காலேபும் அத்தனை ஆச்சரியமாக தேவன் தருகிற தேசம் அத்தனை நன்றாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது மற்ற 8 பேரும் துர்ச்செய்தி பரப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நிமித்தமாக ஜனங்கள் விசுவாசியாமல் திரும்ப எகிப்திற்கு சென்று விட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டதை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை பாகால் பெயரை பற்றி கொண்டு அவர்கள் மோவாபிய பெண்களோடு கூட அவர்கள் பிரச்சாரம் பண்ணி ஆண்டவருடைய கோபாக்கினையை தங்கள் மேலே வருவித்து கொண்டதையும் இங்கே சங்கீத ஆசிரியர் நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். பேலேயாம் சொன்ன ஆலோசனையின்படி பாலாக் செய்து தேவ கோபாக்கினையை ஜனங்கள் வரும்படியாக ஜனங்கள் மேல் வந்து விழும்பொழுது பினகாஸ் என்பவன் எழுந்து அவன் அங்கே ஒரு இஸ்ரவேலனையும் ஒரு மோவாபிய பெண்ணையும் அவன் ஈட்டினால் குத்தி போட்டது நிமித்தமாக
தேவன் அவனோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கோபாக்கினை மாற்றப்பட்டதை இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1-15 வரை இந்த பினகாசின் காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 32-33 மேரிபாவின் தண்ணீர் அண்டையில் அவர்கள் ஒரு முறை ஆண்டவரிடத்தில் முறையிட்ட பொழுது தண்ணீர் கொடுத்திருக்கிறார், மீண்டுமாய் தண்ணீர் இல்லை என்று சொல்லி அவர்கள் மிகவும் கோபப்படுத்தின பொழுது மோசேயே ஆத்திரத்தோடு கூட பேசினதினால் அவன் பேசுகிறதற்கு பதிலாக அந்த கன்மலையை அடித்தது நிமித்தமாக கர்த்தருடைய கோபம் மோசேயின் மேலேயே மூழ்கிற அளவிற்கு இந்த ஜனங்கள் அதை மாற்றிவிட்டதை பார்க்கிறோம். அவர்கள் எகிப்து தேசத்திற்கு போன பின்பும் கூட, கானானில் குடியேறின பின்பும் கூட அவர்களுடைய கீழ்ப்படியாமை தொடர்ந்து கொண்டே தான் இருந்தது. தீ மிதிக்கக்கூடிய காரியங்கள், அங்கே தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு பலியிடுகிற காரியங்கள், மற்ற ஜனங்களோடு கூட சேர்ந்து அவர்களுடைய காரியங்களை கடைபிடித்து அவர்கள் அநேக நேரங்களிலே உடன்படிக்கையை மறந்து ஆண்டவருக்கு கோபமூட்டினதை இந்த சங்கீத ஆசிரியர் எழுதிவிட்டு ஒரு வேண்டுதலான ஒரு வசனத்தையும் சொல்லுகிறார். சங்கீதம் 106:3 நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்தில் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆண்டவரே, எங்களுக்கென்று நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அந்த நியாயப்பிரமாணத்தை தவறாமல் கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும், இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யாதபடி நீதியை செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனிடத்தில் கேட்டால் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படினில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லுகிறார். கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் எத்தனை உத்தமத்தோடும் உண்மையோடும் கூட அவர் பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக எத்தனை உண்மை உள்ளவராக நம்முடைய வாழ்விலை செயல்படுகிறார். நாமோ அதற்கு பிரதிபலனாக கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கு பதிலாக இத்தனை முரட்டாட்டமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று ஆசிரியர் நினைப்பூட்டுகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது, எங்களுக்கு நீர் தந்திருக்கிற வேதத்தை நாங்கள் கை கொண்டு வாழவும் எக்காலத்திலும் நீதியை செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கெஞ்சி கேட்போம் என்று சொன்னார். நிச்சயமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக உண்மை உள்ளவர்களாக வாழுகிற கிருபைகளை தாமே கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே.